ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடந்த பிறகு பிடி மற்றும் பிஆர்டியோடைய 3192 மற்றும் எஜிடிகளின் 2768களின் நேரடி நியமன கலந்தாய்வுகள் நடக்கும் என்று திடீர் அறிவிப்புகள் வந்திருக்கு. இது மற்றும் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு பிறகு கலந்தாய்வு நடத்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை புதுமையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு பணி நிரவல் மற்றும் பொது கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் தேனி மாவட்ட தலைவர் மோகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் கூறியதாவது, பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் கலந்தாய்வு நடத்த தேவையில்லை. மேலும் 2011 செப்டம்பர் 27க்கு முன் பணியமர்த்தப்பட்ட பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் பழைய முறையில் பதவி உயர்வு வழங்கலாம் என்ற நிலை ஏற்பட்டால் அதிக காலி பணியிடங்கள் ஏற்படும். அதனால் பணி நிறுவன கலந்தாய்வினை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்திருக்கக்கூடிய 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் 2768 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய பணி நியமனம் கலந்தாய்வு எப்பொழுது நடைபெறும், பணி நியமன ஆணையை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று பணியில் சேர்ந்து அமர்ந்து நம்ம பணியை தொடங்குவோம் என்ற ஆர்வத்துடன் நீங்க இருக்கீங்க. அதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகளை தேர்வு எழுதிய நாளிலிருந்தே நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அவுட்டை பண்ணிட்டாங்க. அனைத்தையுமே நம்ம சொல்ல விரும்பல. கடைசியா அண்மையில நடந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரியும். நீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு போன் செய்து அந்த கவுன்சிலிங்க்கு பிறகுதான் உங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும். அதுவரை நீங்கள் காத்திருங்கள் என்ற செய்தியை நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள். தொலைபேசி வாயிலாக அது என்னுடைய கட்டமைப்பு மற்றும் ஒரு சில அப்டேட் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற வேலையில இந்த ஃபர்ஸ்ட் இந்த விஓ கவுன்சிலிங் அறிவிச்சிருக்காங்க. வட்டார கல்வி அலுவலர் மற்றும் இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெற போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ளஸ்க்கு ப்ரொமோஷன், அடுத்து மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர், அப்புறம் அந்த இடத்திற்கு மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் பிடி டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பிடி ஆக ப்ரொமோஷன், அடுத்தது எலிமெண்ட்ரி ஹெட்மாஸ்டர் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எலிமெண்ட்ரி ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன், இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வராங்க. ஆனா இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இது கொடுக்கக்கூடாது. பணியில இருக்க ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் வழங்கிய பிறகு பாத்தீங்கன்னா கலந்தாய்வு நடத்துங்க. எச்ஜிடி மற்றும் பிஆர்டியுடைய 3192, எச்ஜிடிக்கு 2708 நேரடி நியமனத்தை கலந்தாய்வு நடைபெற அதிக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இதன் அடிப்படையில நம்ம பாக்குறப்ப எச்ஜிடியுடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக 100% உயர்த்த இருக்காங்க. எஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போறதாக நமக்கு தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம சேனல்ல உங்களுக்கு பிரத்யோகமாக வெளியிடப்படும். கவலையே பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைய சுச்சுவேஷன்ல எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 அடிஷ்னலா ஒரு சிவி லிஸ்டே வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சான்றிதழை ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. கிளிக்கர் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்ன்றதே அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்குங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த சிவி முடித்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் அடிஷனல் சர்டிஃபிகேட் டேட்டா லிஸ்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் டிஆர்பியோட இணையதளத்துல. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடந்த பிறகு பிடி மற்றும் பிஆர்டியோடைய 3192 மற்றும் எஜிடிகளின் 2768களின் நேரடி நியமன கலந்தாய்வுகள் நடக்கும் என்று திடீர் அறிவிப்புகள் வந்திருக்கு. இது மற்றும் ஆசிரியர் பதவி உயர்வுக்கு பிறகு கலந்தாய்வு நடத்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை புதுமையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு பணி நிரவல் மற்றும் பொது கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் தேனி மாவட்ட தலைவர் மோகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் கூறியதாவது, பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் கலந்தாய்வு நடத்த தேவையில்லை. மேலும் 2011 செப்டம்பர் 27க்கு முன் பணியமர்த்தப்பட்ட பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் பழைய முறையில் பதவி உயர்வு வழங்கலாம் என்ற நிலை ஏற்பட்டால் அதிக காலி பணியிடங்கள் ஏற்படும். அதனால் பணி நிறுவன கலந்தாய்வினை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்திருக்கக்கூடிய 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் 2768 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய பணி நியமனம் கலந்தாய்வு எப்பொழுது நடைபெறும், பணி நியமன ஆணையை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று பணியில் சேர்ந்து அமர்ந்து நம்ம பணியை தொடங்குவோம் என்ற ஆர்வத்துடன் நீங்க இருக்கீங்க. அதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகளை தேர்வு எழுதிய நாளிலிருந்தே நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அவுட்டை பண்ணிட்டாங்க. அனைத்தையுமே நம்ம சொல்ல விரும்பல. கடைசியா அண்மையில நடந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரியும். நீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு போன் செய்து அந்த கவுன்சிலிங்க்கு பிறகுதான் உங்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும். அதுவரை நீங்கள் காத்திருங்கள் என்ற செய்தியை நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள். தொலைபேசி வாயிலாக அது என்னுடைய கட்டமைப்பு மற்றும் ஒரு சில அப்டேட் எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற வேலையில இந்த ஃபர்ஸ்ட் இந்த விஓ கவுன்சிலிங் அறிவிச்சிருக்காங்க. வட்டார கல்வி அலுவலர் மற்றும் இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெற போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ளஸ்க்கு ப்ரொமோஷன், அடுத்து மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர், அப்புறம் அந்த இடத்திற்கு மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் பிடி டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பிடி ஆக ப்ரொமோஷன், அடுத்தது எலிமெண்ட்ரி ஹெட் மாஸ்டர் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எலிமெண்ட்ரி ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன், இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வராங்க. ஆனா இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இது கொடுக்கக்கூடாது. பணியில இருக்க ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் வழங்கிய பிறகு பாத்தீங்கன்னா கலந்தாய்வு நடத்துங்க. எச்ஜிடி மற்றும் பிஆர்டியோடைய 3192, எச்ஜிடிக்கு 2708 நேரடி நியமனத்தை கலந்தாய்வு நடைபெற அதிக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இதன் அடிப்படையில நம்ம பாக்குறப்ப எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக 100% உயர்த்த இருக்காங்க. எஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போறதாக நமக்கு தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம சேனல்ல உங்களுக்கு பிரத்யோகமாக வெளியிடப்படும். கவலையே பட வேண்டாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைய சுச்சுவேஷன்ல எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 அடிஷ்னலா ஒரு சிவி லிஸ்டே வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சான்றிதழ ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. கிளிக்கர் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்ன்றதே அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்குங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இந்த சிவி முடித்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் அடிஷனல் சர்டிஃபிகேட் டேட்டா லிஸ்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் டிஆர்பியோட இணையதளத்துல. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.